டேய் கேக் வேணாமா? கேக் வேணாமா? இந்தா வா. கேக் கேக். கேக் இதுல இருக்கா? கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. மூஞ்சியை பார்க்குறேன். கேக் இங்க இருக்கு. வா. என்ன போற இடத்துக்குலாம் வரான்? இந்த கேக் இது கேக் இது பிஸ்கட். உனக்கு க்ரீம் பிஸ்கெட்டே தான். க்ரீம் பிஸ்கட்னா பைய பிள்ளைக்கு பார்லேஜி. ஆ அது மெயினா அது என்ன பிஸ்கட்? மேரிகோல்டு. சுத்தமா சாப்பிட முடியாது. ஆனால் மேரிகோல்டு தான் கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம தான் வயசு ஃப்ரீயாக கேட்குறோம்னா அது அதை விட வரும். இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. க்ரீம் பிஸ்கட்லாம் எனக்கு ரொம்ப ஆபத்து. ஸ்வீட் ஜாஸ்தி கேக்குதே. உப்பு ஸ்வீட் எல்லாம் ஜாஸ்தியாக இதை சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் அழுவான் போல கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு பார்த்தில்ல. டேய் ஏண்டா பிஸ்கெட்டு சாப்பிட்டு அந்த இதில் டேஸ்ட்டில் கண்ணு கலங்குதா? ஆனந்த கண்ணீரா இல்லை வந்துட்டு இன்னி தரமாட்டேங்கிறானே அழுகிறானா? எது கழுகுறானே தெரியல. ஆனால் கண்ணு கலங்கிடுது அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே. அவ்வளோதான். இவனே இதே எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கான். முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிச்சு. ஒன்று எனக்கு தான் இருக்கு. முடிஞ்சிடானோ தாவி? அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். நான் கடைசி கடைசி என்ன கையவே பாக்குற? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு பாரு. என்கிட்ட இல்லைப்பா. பாரு என் கையிலையும் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டு சாப்பிட்டு சரிகிறேன். ஆமாம் சாப்பிட்டாதான்டா உனக்கு இதெல்லாம் வருது. வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. அவ்வளோதான். என்ன எல்லாரும் கை பார்த்துட்டு போய் தூங்கு போ. படுக்கோ. படுத்துக்கோ போ. போய் தூங்குடா. போ தூங்கு. தூங்கு. படுப்போ. பார்த்தியா கண்ணு கலங்கிடுதுல திடீர்னு. ஏன்டா சாப்பிடலாம். போ முட்டை சாப்பிடலாம். போய் தூங்கு அது வரைக்கும் கொஞ்ச நேரம். கேக்கு என்கிட்ட வராத. முடிஞ்சு போச்சு. இங்க பாரு. ஒண்ணுமே பாரு. முடிஞ்சு. ஈஸியாச்சு. ஒண்ணுமில்ல. போய் தூங்கு போ. போய் தூங்கு போதும். போதும். முட்டை மாத்திரை எல்லாம் இருக்கு நீ உனக்கு. போன நேற்றுக்கு மாத்திரை வந்து பாதியை தின்னுட்டு பாதியை வச்சிருக்கான். பாதியை தின்னு நான் பார்க்குறேன். அந்த இதுக்குள்ள பாதி மட்டும் உள்ள கிடக்குது. டேய் எங்க போற? இங்க வா. வெளியே யாரோ சவுண்ட் கேக்குதுன்னு பார்க்க போறோம். இங்க வா. பார்க்கறான் யார் சவுண்ட் பத்தியா வந்துட்டான். மயிலே ஏதாவது சவுண்ட் கேட்கக்கூடாது. தூங்கு போ. தூங்கு. முட்டை சாப்பிடலாம். தீந்தாச்சு. போய் முட்டை தான் நீ சாப்பிடணும். ஒழுக்கமா போய் தூங்கு போ. நம்ம கொஞ்சம் கண்டுக்காம விட்டா தூங்குவான். நம்ம உட்காந்துருந்தா இங்க இருந்து பிஸ்கெட் போடுவோம்னு நினைச்சிட்டு இப்படியே பார்த்துட்டு இருப்பான். டேய் ஜோஜோ டே இங்க பாரு. இன்னும் பின்னாடியே வருவாங்க கொஞ்ச நேரம். ஆமா அவன் அதான் அது. பிஸ்கெட் இல்லடா கேக் முடிஞ்சிச்சுடா. வா குப்பையில போய் போட்டுறோம். குப்பையில போடலாம். அவனுக்கு கவரை கீழே போட்டு காமிச்சாதான் அவனுக்கு தெரியும். ஓ ஒன்றும் இல்லையாக்கிட்டு இருக்கணும். அடுத்து எங்கிட்ட வந்துட்டான். போடா போய் தூங்குடா. முட்டை வரும் கொஞ்ச நேரத்தில். முட்டை சாப்பிடலாம். என்னமோ சவுண்டு கேட்குது அதுக்குள்ளே வெளியே வேற யாரோ வர மாதிரி. சஞ்சய் வரானா?
முழிக்கிறான் திரு திருன்னு. டேய் சொரிப்பாண்டி, டேய் சொரிப்பாண்டி, ஏன்டா முட்டை சாப்பிடலாம். கொஞ்ச நேரம் போய் தூங்கு சரியா? சரி சாப்பிடலாம், போய் தூங்கு கொஞ்ச நேரம். இங்கே தூங்கு. இவ்வளோ நேரம் தூங்கி உனக்கு வந்து முழிப்பு வந்துருச்சு. முட்டை இன்னும் முட்டை தானே இருக்கு சார். அங்கே வரு. டே சூஸ் அங்கே வரு. இல்லை இதை ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக பையனுக்கு வந்து காது பாம்பு காது இவனுக்கு. இங்கே வா தூங்கு. டேய் இங்கே வா, வாடா. டேய் ஜோஜோ பாரு, இங்கே வாடா. தூங்கு, படுத்து தூங்கு, போதும் தூங்கு. அட இல்லடா இங்கே வா. நீ அதை தின்னுட்டு ஓடிடுவே நீ. அதுக்கப்புறம் வந்துட்டான் பாரு சஞ்சய், வாங்கிட்டு வந்துட்டான். அவ்வளோதான். நீ சோகமாக அப்படியே வந்து மூஞ்சியை சோகமாக வச்சுட்டு படுத்துக்குவார் இங்கே. நீ என்ன சோகமாக படுத்தாலும் இன்னைக்கு அடுத்து உனக்கு முட்டை தான். ஓகே முட்டை ரெடி ஆயிடுச்சுடா. முட்டை இங்கே வரு. அடுத்து முட்டை சாப்பிட்டுட்டு தூக்கத்தை போடு. ஓகே. நீ தூங்க மாட்ட. உன் ஃப்ரெண்ட் வந்து நைட் கத்தனனா ஓடிடுவா. கருப்பி கூப்பிடுவான். கருப்பி சவுண்ட் விட்டா சாப்பிட்டானே தெரிஞ்சிடும். அந்த கருப்பிக்கு இன்னைக்கு ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்க்கணும். பார்க்கலாம். முதல்ல முழுசாக சாப்பிட்றான்னு பார்த்தேன். சரி தூங்கு.